அப்படி நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டு நல்லா இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி கூட நீங்கள் ஆசைப்பட்ட உடம்பு உங்களுக்கு கிடைக்கலனா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் டிஷ்யூலாம் நல்லா டேர் ஆகும். அண்ட் அந்த டேர் ஆகிற மசில் டிஷ்யூலாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு நல்லா ப்ரோட்டீன் அதிகமாகிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களோட மசிலும் ரிப்பேர் ஆகும், அது கூட சேர்ந்து உங்களோட மசில் பெருசாகவும் ஆகும். அப்படி நீங்கள் போதுமான அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு கொடுக்கலனா உங்கள் மசில் ரிப்பேர் ஆகிற டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கிட்டலாம் அந்த மசிலில் பெயின் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுக்காததுக்கு உங்கள் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் லைக் தோசை, இட்லி, ரைஸ்லலாம் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் அதையும் தாண்டி நீங்கள் முட்டை, சிக்கன்லாம் சாப்பிட்டு உங்களோட டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்ப்ளீட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து அங்கிள் எழுத்து விட்ட ஆண்டிலாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி இந்த அளவுக்கு முட்டை சாப்பிட்டா கிட்னியில் கல் வந்துடும்பா, இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்டா உங்கள் லிவரே போயிடுமே. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாக்கிட்டே வந்து பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் காலையே வாங்கிக்காதீங்க அண்ட் உங்கள் அம்மாக்கிட்டேயும் போயிட்டு புரிய வைங்க. ஏன்னா நிறைய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியான லைஃப்பை வாழணுன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே விஷயம் தான் கேட்டுக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் கீழே போய்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்கோரிதம் வந்து இதை நிறைய பேருக்கு சென்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஃபிசிக் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை எனக்காக பண்ணலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்காக பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது 2 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டைப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் தேர் பாடி வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட் வந்து 65 கேஜி இருக்குன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 65 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு முட்டையில் வந்து 6.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 10 முட்டை சாப்பிட்டாலே போதும், நீங்கள் முன்னேறதோட ஒரு ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 முட்டை எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா திட்டது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸும் இதை விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணும், லிவரை டேமேஜ் பண்ணணும்னு. ஆனால் இந்த விஷயம் உண்மை கிடையாது. அதே நேரத்தில் இந்த விஷயம் 100% பொய்யும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தேவையான தண்ணியும் குடிக்கணும். அப்படி நீங்கள் அந்த தண்ணி குடிக்காமல் விட்டிங்கன்னா கிட்னி அண்ட் லிவரில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் இந்த விஷயத்துலலாம் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூரின் பண்ணும்போது உங்களோட யூரின் எல்லோயிஷாக இருக்கக்கூடாது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட கிட்னி அண்ட் லிவர் ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்டை ஃபாலோ பண்ணணும், அதே நேரத்தில் உங்கள் கிட்னி அண்ட் லிவரை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 5 லிட்டர் டு மேக்ஸிமம் 6 லிட்டர் தண்ணி குடித்தாலே போதும், உங்கள் கிட்னி அண்ட் லிவரும் பாதிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மொத்த உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்க எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அண்ட் இப்போது ஜிம்முக்கு போய்ட்டு இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு நல்லா இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களோட மசிலை டேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த டேரான மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் டு 2.7 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் யுவர் பாடி வெயிட்டை கன்சியூம் பண்ணணும். ஆனால் இதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் யுவர் பாடி வெயிட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணாலே போதும் ஒரு நல்ல ஃபிசிக்கை கொண்டு வரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட் வந்து 70 கேஜி இருக்குன்னா அந்த வெயிட்டை இன்ட்டு 2 பண்ணுங்கள், கிடைக்கிற வேல்யூ தான் உங்களோட ஒரு நாளைக்கான ப்ரோட்டீன் இன்டேக்காக இருக்கும், விச் இஸ் 140 கிராம்ஸ். ஒரு நல்ல ஃபிசிக்கை கொண்டு வரதுக்கு ப்ரோட்டீனை மட்டும் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டா பத்தாது, கேலரிஸையும் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களோட ட்ரீம் ஃபிசிக்கை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். கேலரிஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் உங்களோட ஃபுட்டை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு 2 வீடியோவை நான் ஏற்கனவே இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துட்றேன், இல்லைனா மேலே ஐ பட்டனில் இந்த வீடியோ மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் இந்த வீடியோ இங்கே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே போய்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவை எதனால பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you guys in another video. Until then, it's GSR signing off.